Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல 11th biology and pure science students, botany, zoology studentsக்கான weekly test question ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இதோட நிற்காது, அடுத்தடுத்த வாரமும் நம்ம வந்து தொடருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் சரிங்களா. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அதே போல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும், நிறையா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஏன்னா அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம தனியாக பியூர் சயின்ஸுக்குனே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் இனிமேல் கண்டினியூவாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நமக்கு வந்து 11th கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் 12th ரொம்ப ஈஸி, அதனால் பயப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சில பேர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஐயோ நான் வந்து தெரியாமல் பயாலஜி குரூப் எடுத்துட்டேன், இவ்வளோ லெசன் இருக்குது, இவ்வளோ படிக்கணும், வார்த்தை எல்லாமே எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அந்த காமெடியில் வரல போக போக அதுவாக பழகிடுன்னு சொல்லிட்டு. அதனால் 12th அந்தளவுக்கு நேமிங்லாம் இருக்காது. உங்களுடைய நல்ல நேரம் எல்லாத்தையுமே 11th கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீட் சிலபஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் 12th கவலைப்பட தேவையில்ல. நம்மளோட டார்கெட் எல்லாமே 12th அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணோம். அதுக்கு இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கும், அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒவ்வொரு டைம் அப்டேட் பண்ணும்போதும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்டேட் பண்ணுவோம். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிற கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பாட்னி அண்ட் சுவாலஜி சரிங்களா. பயோ பாட்னி, பயோ சுவாலஜி, பியூர் சயின்ஸ் பாட்னி சுவாலஜி சாப்டர் 1 இருக்கக்கூடிய கொஷின் எடுத்துங்க. ஏன்னா சாப்டர் 1 கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு புக் பேக்கை நல்லா படிச்சுருங்க சரிங்களா. புக் பேக் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ புக் பேக் படிக்காமல் இருந்தீங்கன்னா படித்து வச்சுருங்க. இதில் புக் பேக்கும் இருக்கும், இன்டீரியர் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதனால் இது நல்லா என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 இருக்கக்கூடிய கொஷினு, அதில் வந்து இந்த கொஷின்லாம் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது வந்து பயோ பாட்னியில் சரிங்களா. பயோ பாட்னி அண்டு பியூர் சயின்ஸ் பாட்னி. ஸோ பியூர் சயின்ஸுக்கு இங்கே பாட்னின்னு கொடுத்துருப்பேன். இது எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க தேவையில்ல. பியூர் சயின்ஸ் மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. அதாவது இது எல்லாமே சேர்த்தும் பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இந்த பாட்னின்னு இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இந்த பயோ பாட்னி கொஸ்டினும் படிக்கணும், பியூர் சயின்ஸுக்குன்னு எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிங்க. ஆனால் பயாலஜி இந்த கொஸ்டின் என்ன பண்ண தேவை, படிக்க தேவை சரிங்களா. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் பார்த்துங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ், ஹெட்ரோமெரஸ் லைக்குன்னு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொனிரா, ஸ்டெரிக்மனா என்ன, நேம் த டைப்ஸ் ஆஃப் மைசிலியம் ஃபவுண்ட் இன் அகாரிகஸ். இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா, வாட் இஸ் விரியான், கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா. நிறைய 2 மார்க்ஸ் இருக்கும் சாப்டர் 1 சரிங்களா. அது எல்லாமே படிக்கணும்னா இன்னும் படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் மினிமம் இதையாவது படிச்சுங்க. பாக்டீரியா பேஜ் சிம்பிளாக தான் இருக்கும். சைனா பாக்டீரியம், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியம் அண்டு கிளாமிடோஸ்போர், இது வந்து பியூர் சயின்ஸ்க்குரியது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் நிறையா இருக்கும். இல்லை இந்த கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதுவும் 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க பயாலஜி குரூப்புக்கு. இது வந்து பியூர் சயின்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. கிவ் ஜென்ரல் அக்கௌண்ட் ஆன் லைக்கன்ஸு, ரைட் அவுட்லைன் ஆஃப் லைஃப் சைக்கிள் அகாரிகஸ், இது வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டைனிங் சரிங்களா. இது வந்து படிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ தமிழ் மீடியம் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஹோமோமெரஸ், ஹெட்ரோமெரஸ், லைக்கன், மொனிரா சிறப்பு பண்பு, சிறுகாம்பு, அகாரிஸில் காணப்படும் மைசிலிங்கள். ஸோ பியூர் சயின்ஸுக்கு அதே தான். இங்கே தாவரவியல்னு இருக்கிறத பியூராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அது பியூர் சயின்ஸ் தான். அதனால் அதை வந்து தேடாதீங்க, விட்ருங்க. பியூர் சயின்ஸ் மட்டும் இது எல்லாமே ஆட் பண்ணி படிச்சுங்க. பூஞ்சை வேரி, விரியான், கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, பாக்டீரியா பேஜ், சைனா பாக்டீரியம், இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து கிராம் நேர் எதிர் பாக்டீரியாங்களுக்கான வேறுபாடு, ஐம்பெரும்பிரிவு வகைப்பாடு வியாதி, அதன் நிறை குறை, கிராம் சாயமற்ற முறைப்படி நிலை, லைக்கனோட பொதுப்பண்பு, அகாரிகஸில் வாழ்க்கை சுழற்சி. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் அப்டேட் பண்ணும். எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி சரிங்களா. பயோசுவாலஜி ப்ளஸ்ஸு பியூர் சயின்ஸ் சுவாலஜி சரிங்களா. 2 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துங்க.
இதில் பாருங்கள் பைந்திர பாக்டீரியா நோய் எதிர்ப்பு பாக்டீரியா வேறுபாடு கோவியற்கழுது ஏன் மல்ட்டுத்தன்மை பல்லுயிர்த்தன்மை என்ன எஸ்டிமோஃபைல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருசொரு பெயர்முறை கிளாடோகிராமு சிட்ரினம் டேட்டோனாமி இதெல்லாமே நல்லா பார்த்துங்க அதுக்கடுத்து ஃபெலிடா குடும்பத்தின் 5 முக்கிய பண்பு சிற்றின கோட்பாட்டோட சார்லஸ் டார்வினோட பங்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விலங்கு காட்சிசாலை வனவிலங்கு இது ரொம்ப முக்கியம் மனிதனின் வகைப்பாட்டு படிநிலை பெயரிடுவதற்கான அடிப்படை விதி இதுவும் ரொம்ப முக்கியம் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய வகைப்பாட்டு கருவி நல்லா படிச்சுங்க வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் மின்னியல் சார்ந்த வகைப்பாடு சரிங்களா இது 2 நல்லா பார்த்துங்க இது வந்து நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க ப்ரோபயோட்டிக் பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஸ்டெரைல் இன் நேச்சர் ஒய் அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி எஸ்டிமோஃபைல்ஸு பைனாமல் நாமென்க்ளேச்சர் கிளாடோகிராம் ஸ்பீசிஸு டாட்டோனமி அதுக்கடுத்து லிஸ்ட்டு எனி 5 சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபெலிடே வாட் ஆர் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பீயிங் rules of nomenclature final of 5 marks tools for study taxonomy write the classical taxonomical tool taxonomical tools ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சிங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம் எந்த சப்ஜெக்ட் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்